வெளியில் சொல்லிக்க முடியாத நூதன வகையிலலாம் சில பேருக்கு பணம் வர சான்ஸ் இருக்குது. குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களால எளிதாக சம்பாதிக்க முடியும். பெரிய அளவுக்கு யார்கிட்டையும் மாட்டிக்க மாட்டாங்க. அப்படி சில அமைப்புகள் இருக்கும். இருந்தாலும் சுயஜாதகத்தின் அமைப்புக்கு ஏற்ப இது மாறும். அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு அதாவது சொந்த ஜாதகம் சரியாக இல்லாமல் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய சூழல், அது முதியவர்களுக்கெல்லாம் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். சனி லாபத்தை பார்க்கறதுனால சில நேரங்கள் லாபத்தில் குறைபாடுகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு மூத்தவர்களால் சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பாக தன்னுடைய அண்ணா அக்கா இவங்களோட அதிகம் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல், சொத்து பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் இப்படிலாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்கும். இரண்டாம் திருமணத்துக்காக ஆலோசனை பார்க்குறவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சில நேரங்களில் தடங்களும் சில ஏமாற்றங்களும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பிஸ்னஸில் கூட சில நேரங்களில் எதிர்பார்த்த பணம் கையில் சேராமல் போகிற சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அப்போ கரெக்டான நேரத்தில் கஸ்டமர்ஸ்கிட்டேருந்து பணம் வராது. அது பிஸ்னஸில் சில நேரங்களில் லோன் எடுத்து அந்த பிஸ்னஸை நடத்த வேண்டிய சூழலாம் இருக்கும். அதுவரை வேலையில் இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்த்த நேரத்தில் சம்பளம் கிடைக்காது, சில நேரங்களில் தாமதமாக கிடைக்கிறதோ, அதுபோல் கிடைச்ச பணம் கையில் தங்காமல் போகிறது, இப்படிப்பட்ட சூழலாம் இருக்கும். அடிக்கடி செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழலாம் இருக்கும். கும்பராசிக்கு ஓரளவுக்கு ஜென்ம சனி விலகிறது நல்லது. உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கும். எதிர்காலத்துக்கு நல்ல ஒரு அஸ்திவாரம் சனி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் கும்பராசி. அதில் செவ்வாயோடைய அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும். குறிப்பாக அந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வேலை விஷயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அவங்களோட முயற்சிக்கு நல்ல வெற்றியெல்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது சதய நட்சத்திரம், ராகுவுடைய சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலன். இவங்களுக்கும் பார்த்தோம்னா டெக்னாலஜி விஷயமாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். புதிய முயற்சிக்கெலாம் வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு ஆசிரியர் தொழில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதுபோல் சொந்த பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுறவங்க, சோஷியல் மீடியாவில் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்தா இந்த சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிக்கு அவங்களுக்கு புதிய ஒரு வழியை இவங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கடுத்தது குருவுடைய பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், இவங்களுக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலன் கொடுக்கும். குரு இவங்களுக்கு 2 மற்றும் லாபத்துக்கு அதிபதி. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சனியோடைய சேர்க்கை, சனியோடைய அந்த பாவத்துவம் இருக்கிறதால கொஞ்சம் குறைச்சி பலன் கொடுக்கும். சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து.